எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 160வது வீடியோ எபிசோடு. அதில் புக்கு ரிவ்யூங்கிறது 10வது பாகம். ஓகே, இதுக்கு இந்த புக்லேயே ஒரு இருக்கிற ஹெட்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஹவு டு கெட் த சப்கான்ஷியஸ் ஒர்க் ஃபார் யூ. அதாவது நம்ம ஆழ்மனசை பற்றி இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆழ்மனசை எப்படி நமக்கு சாதகமாக உபயோகிக்கிறது. அப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம், பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய மேதைகள்லாம் அவங்கவுங்க சப்கான்ஷியஸ் மைண்டை, அவங்களோட ஆழ்மனசை உபயோகப்படுத்தி தான் நிறையா விஷயங்களை சாதிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது நமக்கும் எல்லாருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம இப்படி சாதாரணப்பட்ட ஒரு சராசரி மனுஷனாகவே இருந்துகிட்ருக்கோம்? அப்போ நமக்கு எப்படி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ண முடியும் பெரிய ஆளாகிறதுக்கு, இல்லைன்னா ஹீல் பண்ணுறதுக்கு? மெயினாக ஹெல்த்து தாங்க வேணும். நம்ம பெரிய ஆளாகினா கூட பரவாயில்ல, இருக்கிற சம்பளத்தை வச்சுட்டு ஏதோ லைஃப் அப்படி சந்தோஷமாக ஓட்டலாம். ஆனால் எல்லாத்த விட முக்கியமாக வேணுங்கிறது ஹெல்த்து தான். ஹெல்த் இஸ் வெல்த். எந்த மனுஷன் எந்த நேரத்தில் சொன்னானோ 100% கரெக்டு. ஹெல்த்து தான் வெல்த்து. அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். வீடு, காரு, மனைவி, மக்கள், சுகம், சம்பளம், ப்ரொமோஷன், டூரு, இதெல்லாமே நமக்கு வேணும். ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் நல்லபடியாக அனுபவிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வேணுங்கிறது உடல் ஆரோக்கியம், ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருந்து மென்டல் ஹெல்த்து நல்லா இல்லாத ஆள் நம்ம பார்க்கவே முடியாது. ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்தால் மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்து மோசமாக இருந்தால் அவனோட ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஓகேயா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்பர் 1 நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் நம்பர் 1, நம்ம ஆழ்மனசு சதா சர்வகாலமும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. 24/7 அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப வேகமாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப சந்தோஷமாக எப்போ வேலை செய்யும்னா நம்ம தூங்கும்போது. ஏன்னா அப்போ இந்த கான்ஷியஸ் மைண்டு தூங்குது, உடம்பு அசைய மாட்டேங்குது, நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்போ மொத்த மனசும் ரிலாக்ஸ்டாக இருக்குது, வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப ஹாப்பி. ஆஹா அப்படின்னு சொல்லி நல்ல ஃபுல் ஸ்விங்கில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். நான் இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதிலே கேட்டிருக்கேன், எங்கேயோ படித்தது தான். நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஆழ் மனசு எந்திரிச்சு வேலை செய்யும் அப்படின்னு. எந்திரிச்சு வேலை செய்யும்னா இது நம்ம தூங்கும்போதும் முழிச்சிட்டு இருக்கும்போதும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஜரூராக, ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் 100% வீரியத்தோடு ஒர்க் பண்ணுறதுங்கிறது இப்போ தான் அப்படிங்கிறது. அது ஒன்று. அப்போது நம்ம மென்டலி அதாவது டிஸ்டர்ப்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு வருத்தம், ஒரு கோபம், தாபம், ஒரு நஷ்டம், கஷ்டம், இதெல்லாம் இருக்கும்போது மென்டலி நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அப்போ மென்டலி டிஸ்டர்ப் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும்? முன்னாடியே பார்த்துட்டோம் அதெல்லாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாடியை ரிலாக்ஸ் பண்ணி, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி, மைண்டை காமாக்கி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்லணும், சரி நான் இப்போ ரெடி, எனக்கு வருத்தம்லாம் இல்லை, நீ உன் வேலையை செஞ்சுக்கோ, செய்ய ஆரம்பி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தயார்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா கூட அந்த ஹீலிங் பவர் பற்றி நம்ம புகழ்ந்து பேசணும். நீ தான் என் உடம்பை உண்டாக்கியிருக்க,
அப்போ உனக்கு தெரியும் என்னோடய உடம்புல இப்போ எங்கே வலிக்குது, என்ன எது சரியில்லைன்னெலாம் தெரியும். அது எல்லாத்தையும் நான் தூங்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நான் தூங்க போகிறேன், நீ அதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடு, நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ன மாதிரி நல்ல விதத்தில் அதுக்கிட்ட பேசி உன்னோட இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் எனக்கு தெரியும், உன்னோட க்ரியேட்டிவ் பவர் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் தூங்க போகிறேன், நீ வந்து உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலையை பாரு, நாளைக்கு என்ன ரெடியாக்கி விடு, என்னோடய உடம்பையும் மனசையும் ரெடியாக்குங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்கிற மாதிரி சொல்லிவிட்டு படுத்தோம்னா அது இன்னும் சந்தோஷமாக வேலை செய்யும். ஓகேயா? அதான் இப்போது இந்த ஹீலிங் பிரின்சிபல் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்டு அது எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறதுக்கு 3 எக்ஸாம்பிள் இதில் சொல்கிறாரு ஜோசப் மர்ஃபி. ஒன்று, அதாவது லண்டனில், ஃப்ரான்ஸில், ஓகே, ஃப்ரான்ஸில் லூட்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த நடந்த சம்பவத்தை மெடிக்கல் ரெக்கார்டில் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 1955 வருஷம் நவம்பர் மாதம் ஒரு பெரிய மேகசீனில் இந்த லார்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, அதில் ஒரு லேடி மேடம் பேயர் ஆஃப் ஃப்ரான்ஸில் வாழ்ந்துகிட்டு இருக்க பேயருங்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணே தெரியாது. ஏன் கண்ணு தெரியாதுன்னா, கண்ணெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கண்ணில் இப்போ கண்ணு பார்க்குதில்ல, அந்த இமேஜு ரெட்டினால் விழுது. அந்த ரெட்டினால் இருக்க இமேஜை ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம கண்ணிலேருந்து பார்க்குற பிம்பத்தை மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற நரம்புக்கு பேர் தான் ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்தால்மாலஜி, ஆப்டிக்கல்ஸ், கண்ணாடி கடைக்கெல்லாம் பேர் ஆப்டிக்கல்ஸ். அப்போ அந்த ஆப்டிக் நர்வு இவங்களுக்கு சுத்தமாக இல்லை, ஆப்டிக் நர்வே ஃபார்ம் ஆகலை. அதனால் கண்ணு 2 நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு கண்ணு தெரியும். அந்த லார்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி ஒப்பீனியன், உங்களுக்கு ஆப்டிக் நர்வ்ஸே இல்லை, அதனால் பார்க்குறது சாத்தியப்படாத ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போது இவங்க வந்து அவங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஹீலிங் பவர் தெரிஞ்சதுனால இவங்க அமைதியாக உட்காந்து விடாமல் பிரார்த்தனை பண்ணாங்க. அதாவது, நீ தானே என் உடம்பை உண்டாக்கின, ஒரு சிங்கிள் செல்லிலேருந்து இவ்வளோ பெரிய உடம்பை உண்டாக்கியிருக்க, இத்தனை கோடி மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நீ உண்டாக்கியிருக்க, அதில் ஆப்டிக் நர்வ் இல்லைங்கிறாங்க. அதை பற்றி சொல்லலை நீ. அப்போது அது என்னோடய உடம்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையும் நீ தான் ரெக்டிஃபை பண்ணணும், அதையும் நீ தான் சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இது வந்து பாசிட்டிவ் தாட் மட்டும் இல்லை, அதாவது நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஆழமான ஒரு நம்பிக்கை. எது மேலே? அவங்களோட ஆழ்மனசு மேலே ஆழமான ஒரு நம்பிக்கை. என்னோட ஆழ்மனசு என்னோட கண் பார்வையை கொடுக்கும், எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகலை. அவங்களுக்கு இந்த ப்ரேயர் பண்ணி 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 இந்த மாதிரி நினச்சே அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ ஆப்டிக் நர்வ்ஸே இல்லாமல் எப்படி ஒரு ஆளால் பார்க்க முடியும்? அதை யோசித்து பாருங்கள். இப்போது திருப்பி டாக்டர்ஸ் எல்லாம் நம்பவே இல்லை, அதிசயிச்சு போயிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ இஸ் சீயிங் வித் டெட் ஐஸ். டெட் ஐஸ்னால் என்ன? ஆப்டிக் நர்வ் இல்லாத கண்ணை வச்சு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம ஆழ்மனசோட சக்தி. அதே மாதிரி அப்போது
அதோட ஆழ்மனசுக்கு நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி செய்யணும், எப்படி சொல்லணும்லாம் முன்னாடியே 2-3 வீடியோஸில் பார்த்துட்டோம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே அமைதியாக உட்காந்து பாடி மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கிட்ட பேசிட்டு படுத்தோம்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆளுக்கு லங்கில் கேன்சர், நுரையீரலில் கேன்சர். அப்போது அவரும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாரு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இது ஃபுல் ப்ரேயரையும் எழுதியிருக்காரு, அதோட தமிழாக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த கடவுள் தான் இந்த உடம்பை படைச்சார். அப்போ அந்த வாட்ச்மேன் கதை, வாட்ச் மேக்கர் கதை சொன்னேன்ல, அது மாதிரி என்னோட கடவுள் இந்த பாடியை உண்டாக்கியிருக்கார். அப்போது அந்த கடவுளுக்கு தெரியும் இந்த பாடியில் ஏதாவது கோளாறுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியும். அதாவது ஹீலிங் பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட், அது நம்புகிறார். அதை பற்றியே பேசுகிறாரு. அப்போது கடவுள் என்ன ஒரு பர்ஃபெக்ட் மேனாக தானே படைச்சார். இடையில ஏதோ இப்படி லங் கேன்சர் அது இதுன்னு ஏதோ வருது, வியாதிகள்லாம் வருது. அதையும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும் அதை சரி பண்ணுவார் அப்படின்னுங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் இருந்தார். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கும்போது லங் கேன்சர் போயிருந்தது. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி கன்வே பண்ணணும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொன்னால் அது நமக்கு செய்யும். அப்போ அதை எப்படி வேலை வாங்கிறதுன்னு தானே இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக் இல்லைன்னா டிசிப்ளின்டு இமேஜினேஷன் வேணும். அது வேற ஒன்றும் இல்லை. டிசிப்ளின்டு இமேஜினேஷனுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பிச்சைக்காரன் ரோட் சைடு படுத்துட்ருக்கான். அவனும் ஒரு மனுஷன், அவனுக்கும் ஆசை பாசங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ அவனுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. அவன் இப்படி ஆளுங்க ரோட் சைடு பெரிய பெரிய கார்லாம் போகுது, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாத்தையும் அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் நினைக்கிறான், நானும் கோடீஸ்வரன் ஆவேன் நான் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் உடனே அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போது கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த மாதிரி கூட விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்றுமே நடக்க முடியாததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அதிசயம்ங்கிறது. அது சாதாரண நிகழ்வில் நடக்காது, அது அதிசயம். ஓகேயா, மிராக்கிள். அதுக்கு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, டிசிப்ளின்டு இமேஜினேஷன் வச்சுக்கோ. டிசிப்ளின்டு இமேஜினேஷன்னா என்ன? சரி, நான் இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு துணிமணி இல்லாமல் ரோட் சைடு கிடக்கிறேன், வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒரு சின்ன ஒரு குடிசையாவது வேணும், ஒரு சின்ன வேலை வேணும், உடுத்துறதுக்கு துணி வேணும், 2 வேளையாவது சாப்பிடணும், நானும் மற்றவங்கள மாதிரி நடமாடணும், இந்த ரோட் சைடு எவ்வளோ நாள் இப்படி கிடப்பேன் அப்படின்னு நினச்சான்னா அது நடக்கும், உடனே நடக்கக்கூடியது. நானும் இப்போ பெரிய ஆளாவேன், அனில் அம்பானி மாதிரி டாட்டா பிர்லா மாதிரி ஆகணும், ரட்டன் டாட்டா மாதிரி இருவேன் நாளைக்கே அப்படின்னு நினச்சா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவும் அந்த மாதிரி நடந்துருக்கு. ஒரு லாட்ரி டிக்கெட் அடித்தா போகாதா? அன்றைக்கி இதுலேயே பார்த்தேன், ஒரு யாரோ ஒருத்தர் 10 கோடிக்கு உண்டான லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ஸில் நழுவ விட்டுட்டு போயிட்டார். அதை இன்னொருத்தர் எடுத்தார், அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அது மிராக்கிள், அதிசயம் இல்லையா? ஆனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு முன்னாக்கு வரணும் அப்படின்னு நினச்சான்னா அது ஈஸியாக நடக்கும். அது அந்த பாசிட்டிவ் தாட்டும் அந்த மனசில் இருக்க நம்பிக்கையும் வீண் போகாது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா,
அதுக்கு பேர் தான், அதாவது அந்த பிச்சைக்காரன் அடுத்த இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே என்னோடய வேஷம்லாம் மாறணும், எனக்கு நான் உடுக்கிறதுக்கு துணி வேணும், ஒரு சின்ன குடிசையாவது வேணும் அப்படின்னு நினச்சான்னா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின்டு இமேஜினேஷன். இப்போது நான் வேறு எங்கேயோ படித்தேன், அது நடந்த உண்மை சம்பவம் தான். இந்த நிறைய பேர் இந்த பெரிய பேகு தோளில் போட்டுட்டு குப்பை தொட்டியாக போய் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, பொறுக்குவாங்க. அது மாதிரி சிலவங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் பொறுக்குவாங்க. ஈவன் ட்ரெயினில் கூட, ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா லாஸ்ட்டு ஸ்டேஷனில் வரும்போது சிலவங்கெல்லாம் ஏறி இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் பொறுக்கி பெரிய ஒரு சும பேகு சாக்கு பின்னாடி போட்டுட்டு அதில் எல்லாம் போட்டு கொண்டு போய் விற்கிறாங்க, காசு உண்டாக்குறாங்க இல்லைங்கள. அப்போது இந்த மாதிரி இந்த ஒரு ஆள் இந்த குப்பை தொட்டியில் போய் பறக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேகு கடந்திருக்கு. அந்த பேகை பார்த்தோன்னே, ஐயோ இவ்வளோ நல்ல பேகாச்சே சொல்லி பேகை, சாதாரண ஒரு பேகு, அதை எடுத்தால் அதுக்குள்ளே இன்னொரு பேக், அதுக்குள்ளே இன்னொரு பேக், அதுக்குள்ளே ஒரு துணி மூட்டை, சின்ன ஒரு மூட்டையை திறந்து பார்த்தா வைரக்கல், கோடிகள் பெருமானம் உள்ள வைரக்கல் அதுக்குள்ளே கிடக்கு. இப்போ யாருமே வீட்டில் அப்படி ஒரு வைரக்கல்லை வச்சோம்னா அலட்சியமாக குப்பை தொட்டியில் போய் சேர்கிற அளவுக்கெல்லாம் நடக்காது, நம்ம தூக்கி போட மாட்டோம். ஆனால் கூட அது எப்படியோ நடந்திருக்கு, அந்த ஆளுக்கு அந்த வைரக்கல் கிடச்சிருக்கு, அதை விற்று கோடீஸ்வரன் ஆகிட்டார். அப்போது எதுவுமே நடக்காதுன்னு நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை, கடவுள் நினச்சா எதுவும் நடக்கும். ஆனால் நம்ம லெவலில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை, நம்ம ஆழ்மனசை பிரயோஜனப்படுத்தி சயின்டிஃபிக் அப்ரோச்சோட டிசிப்ளின்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு முன்னேறதுக்கும் நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு பக்கவாதம், கை கால் ஒரு சைடு தளர்ந்து போச்சு. அப்போது இந்த டாக்டர் வந்து அவருக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இமேஜின் பண்ண சொல்கிறார். அதான் டிசிப்ளின்டு இமேஜினேஷன். எப்படி இமேஜின் பண்ணணும்? நீ வந்து ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலைக்கு போகிற, அங்கே வந்து அடிக்கடி நீ தான் ஃபோன் காலெல்லாம் அட்டன் பண்ணணும். அப்போ வர்ற ஃபோன் கால்லாம் நீ கையால் எடுத்து பேசுகிற. அப்புறம் ஆளுங்கள்லாம் உன்னை கூப்பிட்டு அந்த ஃபைலை கொண்டா, இந்த ஃபைலை கொண்டா, காப்பி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, சாப்பாடு வாங்கிட்டு வான்லாம் சொல்கிறாங்க. எல்லா வேலையும் நீ ஓடி செய்கிற. அந்த மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்னு. இவரும் கொஞ்ச நாள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் இந்த டாக்டருக்கு அவரை செக் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ டாக்டர் என்ன பண்ணார், ஒரு 12 அடி தூரத்தில் ஒரு டேபிள் போட்டு அதில் ஒரு டெலிஃபோன் வச்சு அதை ஒர்க் பண்ண வைக்கிறார். அதில் ரிங் அடிக்குது. இந்த ஆள் பக்கத்தில் இருந்தாரா, டக்குன்னு ஓடி போய் அதை எடுத்து ஆன்சர் பண்ணுறார். அதோட அவரோட வியாதியெல்லாம் சரியாயிடுச்சு, கைகால் தளர்ச்சி, வாதம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பல டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரெடி பண்ண முடியும். அது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சாதகமாக ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதோட இந்த 3rd சாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உபயோகப்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, நம்மளால் 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நிறைய புண்ணியம். அதனால் நல்லது பண்ணுங்கள். ஓகே, நற்பவி நற்பவி நற்பவி.